76. இந்த 76 வயசுலயும் இதே இளமையோடு இதே துடிப்போடு களத்துல நம்ம செயல்பட்டு இருக்கோம்னா அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை அணிகளுடைய நிர்வாகிகள். உங்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம். அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நான் தொடர்ந்து இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 3 நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு மாதிரி நடத்தி முடிச்சிட்டோம். வடமண்டலம் முடிச்சிட்டோம், தெற்குலேருந்து இங்கே மாவட்டத்திலேருந்து ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் வந்தாங்க. அது பிறகு திருவண்ணாமலை முடிச்சுட்டு கோயம்புத்தூர்லையும் முடிச்சிட்டோம், மேற்கு மண்டலத்தையும் முடிச்சிட்டோம், டெல்டா பகுதி மட்டும் நடத்தல. இன்னைக்கு கூட நம்ம இளைஞர் நிர்வாகிகள் சந்திக்கும் போது அவங்க என்கிட்ட குறை சொல்லுவாங்க, எங்கெல்லாம் சந்திக்கவே இல்லை, தனித்தனியாக புகைப்படம் எடுத்துக்கவே இல்லை, எங்களுக்கு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு. நான் இப்படி எந்த மாவட்டத்துக்கு போனாலும் இளைஞரணி நிர்வாகிகளை செயலாளராக போய் சந்திக்கிறது, அவங்களோட கலந்துரையாடுவது பழக்கம். என்ற திட்டங்களை வழங்கியிருக்கிறது. அந்த புத்தகத்தை அண்ணன் அவர்கள் திருக்குறளால் வெளியிட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று தலைவரின் நம்பிக்கையுமான துணை முதலமைச்சரும் கழக இளைஞரணி செயலாளருமான அன்பு அண்ணன் மாண்புமிகு உதயநிதி அண்ணன் அவர்களையும் மேலும் கொடுப்பார். எனவே பொதுவாக விங்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம அணிகளை, யூத் விங், ஸ்டூடெண்ட் விங் முன்மாதிரியாக ஏற்படுத்தி கொடுக்கின்றார். இன்னைக்கு திராவிட மாடல் அரசுடைய ஒவ்வொரு திட்டம் ஏதாவது ஒரு வீடுகளில் போய் சென்றடையாது, ஒரு வீட்டிலையும் நிச்சயம் ஒரு பயனாளியாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு திட்டங்களை நம்ம அமல்படுத்தி இருக்கின்றோம். தென்காசி மாவட்டத்தில் மட்டும் இந்த 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தி இருக்கின்றோம்? சங்கரகோயில் வட்டத்தில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிப்காட் அமைக்கப்பட இருக்கின்றது. ஆலங்குளம் முதல் தென்காசி வரையிலான இருவழிச்சாலை இப்போ 254 கோடி ரூபாய் செலவுல 4-வே 4 வழிச்சாலையாக மாற்றுகின்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி திருநெல்வேலி முதல் ஆலங்குளம் வரைக்கும் 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழி பணி நடைபெறுகின்றது. பட்டக்குறிச்சியில 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பணிபுரியும் பெண்களுக்காக 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தோழி விடுதிகள் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தென்காசி மாவட்டத்தில் ஏகப்பட்ட பணிகளை, திட்டங்களை நம்முடைய செஞ்சு கொடுத்துருக்கு. இது மாதிரியான திட்டங்கள் தான் இன்னைக்கு நம்முடைய மாநிலம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. ஆனா ஒன்றிய அரசு சமீபத்தில் கொண்டு வந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை நீங்க பார்த்திருப்பீங்க, இது வரைக்கும் ஒரு திட்டத்தை கூட அறிவிக்கல இந்த பட்ஜெட்ல. எப்பவுமே வருஷம் நம்முடைய தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுது. இந்த வருஷம் ஒன்றிய நிதியமைச்சர் பட்ஜெட்டை முழுசா படிச்சு முடிக்க கூட இல்லை. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, பாராட்டுறாரு, மிகச்சிறந்த பட்ஜெட். இவங்க பட்ஜெட்டை படிச்சே முடிக்கல, அது கூட தமிழ்நாட்டில இருந்து ஒரு பாராட்டு. அதனால தான் நான் சொல்றேன், எப்பவுமே நாம ஒரு முரட்டு பக்தர்கள் வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு இந்தியாவே ஒரு முரட்டு அடிமையை திரு எடப்பாடி பழனிசாமி ரூபத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்கு. தேர்தல் வந்துட்டோன்னே திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தொடர்ந்து வருவாங்க தமிழ்நாட்டுக்கு, அடிக்கடி வருவாங்க, வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்பு மதுரைக்கு வந்திருந்தாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா எப்ப திரு மோடி அவர்கள் வந்தாலும் நீங்க கவனிச்சு பாருங்க, எப்ப மோடி அவர்கள் வந்தாலும் ஹிந்தியில பேசுவார். அது யாராவது ஒருத்தர் தப்பா மொழிபெயர்ப்பாங்க, கூட யாரும் பேச கேட்கறதுக்காக வரல, கலந்து போயிடுவாங்க. ஆனா இந்த முறை தான் முதல்ல திரு மோடி அவர்கள் மதுரைக்கு வந்து ஆங்கிலத்தில் பேசியிருக்கிறாங்க. அதாவது இருமொழி கொள்கையும் தான் நம்ம ஒத்துக்கிறது, தமிழ் இல்லை ஆங்கிலம் அப்படின்னு. அவங்க வரைக்கும் ஒத்துக்கிட்டதே கிடையாது. மும்மொழி கொள்கைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு தான் மோடி அவர்களே இங்க வந்து ஆங்கிலத்தில் பேச வச்சிருக்கு. இந்த இருமொழி கொள்கையும் தமிழ்நாட்டுக்கு வந்து உயர்த்திக்கொள்ளலாம் அப்படின்னு அந்த நிலைமை ஏற்படுத்தி கொடுக்கிறது நம்முடைய தமிழ்நாடு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அது மட்டும் அந்த நிகழ்ச்சியில் நடந்ததெல்லாம் நீங்க தொலைக்காட்சியில பார்த்துருப்பீங்க, செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க. அந்த விழாவுடைய முகப்புல தந்தை பெரியாருடைய புகைப்படம் முதல்ல இடம்பெற்றுருச்சு. மோடி ஒத்துப்பாங்க, அவங்களுக்கு பெரியார் தான் பிடிக்காது, சங்கி கூட்டத்திற்கு தந்தை பெரியாரை பிடிக்காது. உடனே சொன்ன உடனே அடிமை கூட்டம் என்ன பண்ணுச்சு, எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, பெரியார் போட்டோவை எடுத்துட்டு அந்த இடத்துல மோடியோட புகைப்படத்தை வச்சுட்டாங்க. இதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை. இன்னும் சொல்ல போனா அமித்ஷா சொல்லிட்டாருன்னா, மோடி சொல்லிட்டாருன்னா, அதிமுக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேரை மாற்றி அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம்னு விரைவில் பேர் வச்சாலும் வச்சிருவாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அடிமை நிலையில இன்னைக்கு அதிமுக இருக்கு என்பதை நாம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும்.